ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு ஐ ஓப்பனிங் போயம் அதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னா, இன்றைக்கி பார்க்கக்கூடிய போயம், இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு என்னென்னா ஸ்பெஷல் ஹீரோ. சரிங்களா? அதாவது வந்து என்ன ஸ்பெஷல் ஹீரோ, இது வந்து எதை பற்றி இருக்குது அப்படின்னா, ஒரு ஒரு அப்பாவுக்கும் ஒரு குழந்தைக்கும் நடுவிலான ஒரு நடுப்பட ஒரு பாசத்தை வந்து இந்த இந்த போயம் வந்து சொல்லுது. சரிங்களா? இப்போலாம் நம்மலாம் வந்து சின்ன பிள்ளையில வந்துட்டு நம்ம வந்து அப்பா வந்து எப்படி நம்மளை வந்து நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்பா வந்து நம்மளை வந்து தூக்கி தூக்கி வச்சுருப்பாரு. சரிங்களா? நம்ம மேலே ரொம்ப அன்பாக இருப்பார். ஸோ அந்த விஷயந்தான் வந்து இந்த 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 போயத்தில் வந்து ஒரு லைன் பை லைனாக வந்து அதுதான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ வந்து லைன் பை லைன்லாம் அதுதான் வந்து சொல்கிறாங்க. சரிங்களா? இவ்வளோ பாசம் காட்டுறாரு அப்பா. சரிங்களா? அந்த அப்பா அவங்க லாஸ்ட்டில் என்ன சொல்லி முடிக்கிறாங்கன்னா, ஸ்பெஷல் ஹீரோ தான் வந்து அந்த ஸ்பெஷல் ஹீரோன்னு யார் மென்ஷன் பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா தான். சரிங்களா? இப்போ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்கலாம். நான் இப்போ வந்து லைன் பை லைனாக வந்து வாசித்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்? அதாவது வந்து இது வந்து 8th இருக்கக்கூடிய ஒரு போயம். சரிங்களா? இது வந்து 8th இருக்கக்கூடிய ஒரு போயம், ஒரு நல்ல கருத்துள்ள போயம் அப்படின்றனால கொஞ்சம் சரி இந்த போயத்தை வந்து நம்ம வந்து இந்த போயத்தை பற்றி நம்ம வந்து சொல்லுவோம் அப்படின்றனால வந்து சொல்கிறேன். சரிங்களா? when I was a baby when I was a baby you would hold me in your arms. அதாவது வந்து ஒரு குழந்தை, அந்த குழந்தை தான் ஒரு குழந்தை தான் வந்து இந்த ஸ்டோரியை வந்து நரேட் பண்ணுற மாதிரி, ஒரு ஆண் குழந்தையோ அல்லது ஒரு பெண் குழந்தையோ தான் இந்த ஸ்டோரியை வந்து சொல்கிற மாதிரி. சரிங்களா? இந்த போயத்தை வந்து சொல்கிற மாதிரி வந்து இருக்குது. சரிங்களா? அதில் வந்து அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்னா, வென் ஐ வாஸ் ஏ பேபி அப்படின்னா நான் குழந்தையாக இருந்த பொழுது. சரிங்களா? குழந்தையாக இருந்த பொழுது யூ வுட் ஹோல்டு மீ இன் யுவர் ஆர்ம்ஸ். யூ வுட் ஹோல்டு மீ இன் யுவர் ஆர்ம்ஸ். அப்பா, நான் குழந்தையில இருக்கும்போது நீ வந்து என்னை வந்து நீ வந்து உன்னோட ரெண்டு கையிலையும் வந்து தாங்கி பிடிச்சிக்கிட்டப்பா. நான் சின்ன குழந்தையா இருக்கும் பொழுது நீ வந்து என்னை வந்து ரெண்டு கையிலையும் தூக்கி அள்ளி நல்லா கொஞ்சுவ அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஒரு எமோஷனலோட வந்து சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து 3வது லைன் என்ன அப்படின்னா, ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ். ஐ ஃபெல்ட் த லவ் அண்ட் டெண்டர்னஸ். அந்த குழந்தை வந்து அப்பா கிட்ட வந்து ஒரு பாசத்தையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பாசத்தையும் ஒரு பாதுகாப்பான உணர்வையும் வந்து உணருது. நான் வந்து உங்ககிட்ட ஒரு பாசம்னா என்னன்னு நான் உங்ககிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன்ப்பா. நீங்கள் என் மேலே வந்து பாசமாக இருந்தீங்க, ரொம்ப அன்பாக இருந்தீங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லுது. சரிங்களா? அடுத்து வந்து கீப்பிங் மீ சேவ் ஃப்ரம் ஹார்ம். அடுத்த லைன் என்னன்னா, கீப்பிங் மீ சேவ் ஃப்ரம் ஹார்ம். கீப்பிங் மீ சேவ் ஃப்ரம் ஹார்ம் அப்படின்னா, அதாவது வந்து தீங்கு. ஹார்ம்னா தீங்கு. சரிங்களா? என்னுடைய இப்போ இந்த பைபிள்லாம் படிக்கும் பொழுது, இந்த கிறிஸ்டியானிட்டி பைபிள்லாம் படிக்கும்போது ஒரு வார்த்தை வரும், எல்லா இடுக்கண்களிலும் இருந்தும் இயேசு என்னை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி. சரிங்களா? இடுக்கண் அப்படின்னா துன்பம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம அப்பா என்ன செய்கிறாராம், நம்மளை வந்து எப்படி வந்து நம்மளை இது பண்ணுறாரு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தீங்குமே நடக்காமல். சரிங்களா? ஒரு அப்பானா ஒரு நல்லா ஃபைட் பண்ணுறவரா, நம்மளுக்கு வந்து எந்த ஒரு தீங்குமே நடக்காமல் யாராவது ஏதாவது சொல்லிட்டாங்க அப்படின்னா கூட நம்மளை வந்து எப்பயுமே அரவணைக்கிறதுக்கு ஒருத்தர் இருக்காரு அப்படின்னா அது அப்பா மட்டும்தான். இப்போ ஒரு பாட்டில் கூட, நான் கிறிஸ்டின் பாட்டில் கூட சொல்லுவாங்க, நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே அப்படின்னு சொல்லி அந்த பாட்டு இருக்கு. சரிங்களா? நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே, உங்கள் கரங்களினாலே என் கண்ணீர் துடைச்சவரே அப்படின்ற மாதிரி எந்த வித தீங்கா இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்மளுக்குன்னு வந்து நிற்கிறது யார்? அப்பா அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? அப்பா தான் வந்து நிற்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அதுதான் அந்த லைனில் என்ன சொல்லியிருக்குன்னா, கீப்பிங் மீ சேவ் ஃப்ரம் த ஹார்ம் அப்படின்னா, எல்லா தீங்குகளிலும் இருந்தும் என் அப்பா நீங்கள் என்னைய பாதுகாத்தீங்கப்பா. எல்லா தீங்குகளில் இருந்தும், எல்லா கஷ்டத்துல இருந்தும், எல்லா பிரச்சனையில இருந்தும் நீங்கள் என்னை வந்து எந்த பிரச்சனையும் எனக்கு வராமல் நீங்கள் வந்து எனக்கு வந்து என்னை வந்து பார்த்துக்கிட்டீங்கப்பா அப்படின்னு சொல்கிறது தான் வந்து அந்த கீப்பிங் மீ சேவ் ஃப்ரம் த ஹார்ம். சரிங்களா? அடுத்து வந்து ஐ வுட் லுக் அப் இன் டு யுவர் ஐஸ் அண்ட் ஆல் தி லவ் ஐ வுட் சி. சரிங்களா? இந்த 2 லைனில் என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது வந்து
I would look up into your eyes. I would I would look up into your eyes. I would look up into your eyes and all the love I would see. I would look up in அப்படின்னா என்ன அப்படின்னா ஐ வுட் லுக் அப் இன்டு யுவர் ஐஸ் அப்படின்னு நான் உங்களுடைய கண்களை வந்து நான் பார்க்குறேன்ப்பா. அண்ட் ஆல் தி லவ் ஐ வுட் see. அதில் வந்து மொத்த அண்மையை வந்து அந்த கண்ணில் உங்களுடைய கண்ணில் வந்து எனக்கான மொத்த லவ்வையுமே நான் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படின்னு சொல்லி அந்த குழந்தை வந்து சொல்லுது. சரிங்களா? அந்த குழந்தை யார், வேறு யாரும் இல்லை, நீங்கள் நானும் கூட வச்சுக்கலாம். நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு பாடம் புரியல செய்யலை அப்படின்னா அங்கே ஒரு கேரக்டர் இருக்காங்கன்னா அந்த கேரக்டராக நம்மளை வந்து நம்ம மாற்றிக்கும் பொழுது அந்த பாடம் வந்து ஈஸியாக வந்து புரியும். சரிங்களா? இப்போ வந்து நான் குழந்தைன்னு சொல்கிறத வந்து இப்போ நம்ம இருக்கோம்னா நம்மளோட அப்பா இருக்காருன்னா நம்மளோட அப்பாவை பார்த்து நம்ம என்னென்ன சொல்லுவோமோ அதெல்லாம் வந்து ஒரு குழந்தை சொல்லுது அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? அடுத்து வந்து how did I get so lucky? How did I so lucky? சரிங்களா? How did I get so lucky? You were the dad chosen for me. அதாவது வந்து நான் வந்து என்ன புண்ணியம் பண்ணி தெரியல, எனக்கு எப்படி அந்த லக்கு வந்து கிடச்சிச்சின்னு தெரியலை. நீங்கள் வந்து எனக்கு வந்து ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட அப்பானா வந்து சாதாரணமான அப்பா கிடையாது. எனக்குன்னு சொல்லி நீங்கள் பிறந்த அப்பா அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறதுனா ஒரு குழந்தை வந்து என்ன சொல்லுது, அப்பாவை பார்த்து சொல்லுது. நீங்கள் எனக்காகவே பிறந்தவ, எனக்காகவே வளர்ந்தவ அப்படிலாம் சொல்லி நம்ம வந்து கேள்விப்பட்டிருப்போம். இப்போ சினிமாவிலலாம் பார்த்தோம்னா நீ எனக்காக பிறந்தவ அப்படின்ட்டு இருக்க பாட்டு. ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் எனக்காகவே பிறந்தவர், எனக்காக வந்து கடவுள் வந்து தேர்ந்தெடுத்து உங்களை வந்து எவ்வளவோ அப்பா எத்தனையோ நபர்கள் இருக்கிறதுக்கு மத்தியிலேயே நீங்கள் வந்து என்னுடைய அப்பாவாக கிடச்சிருக்கீங்க. எனக்கு வந்து நீங்கள் ரொம்ப தேர்ந்தெடுத்த ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் நீங்கள் எனக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்படி சொல்லி அந்த குழந்தை சொல்லுது. அடுத்தலேன்னு அதான் சொல்கிறாங்க. சரிங்களா? There is something special about a father's love. There is something special about a father's love அப்படின்னா இப்போ வந்து அப்பாவுடைய அன்பு அப்படின்னாலே அதில் ஒரு ஸ்பெஷல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ வந்து இந்த உலகத்தில் வந்து அம்மா வந்து போட்டுடுறாங்க. சரிங்களா? அம்மா பாசமாக இருக்கவங்க யாருன்னு கேட்டால் அம்மா அப்படின்னாங்க. அப்பா வந்து கொஞ்சம் வந்து எப்படி அப்பாக்கள் வந்து எடுத்து சொல்கிறது இல்லை, அப்பா வந்து இவ்வளோ பாசமாக இருக்காரு அப்படின்ட்டு சொல்கிறது இல்லை. பாசம்னாலே அம்மா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆனால் வந்து மறைக்கப்பட்ட உண்மையான பகுதி என்ன அப்படின்னா அப்பா தான் வந்து அப்பா இல்லைன்னா நம்மளால் வந்து நம்ம வந்து பிறந்திருக்கவே மாட்டோம். சரிங்களா? அப்பா இல்லை, அவருடைய ரத்தம் வந்து நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா நம்ம வந்து பிறந்திருக்கவே மாட்டோம். தென் அதாவது வந்து அப்பா வந்து அம்மாவுக்கு நம்மளை கொடுத்ததுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கே அவங்களே வந்து முழுமை பெறுவாங்க. சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும் பொழுது நமக்கு வந்து அப்பா வந்து எவ்வளோ ஸ்பெஷலானவர். அப்பா வந்து நம்மளை வந்து நம்ம வந்து நம்மளை அப்பா வந்து சுமக்கலை அப்படின்னாலும், அவள் வந்து 10 மாதம் வந்து சுமக்கலை அப்பா அப்படின்னாலும் அதை விட சொல்ல முடியாத எப்படி சொல்கிறது, ஒரு ரொம்ப ரொம்ப பாசமான அவங்களுடைய அப்பாவுடைய லவ்வில் ஒரு ஸ்பெஷலான கேர் இருக்குன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? தேர் இஸ் சம்திங் ஸ்பெஷல் அபவுட் ஏ ஃபாதர்ஸ் லவ். அதான் அப்பாவுடைய அன்பு அப்படின்னாலே அது வந்து ஒரு தனித்துவமானது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? seems it was sent me from someplace up above. அதாவது வந்து அப்பா நீங்கள் என் மேலே வச்சுருக்க பாசம் எப்படிப்பட்டதுன்னா என்னை வந்து ஒரு இடத்துல இருக்க விடாது. என்னை வந்து வேறு இடத்துக்கு போய் வேறு நாட்டுக்கு போய் நான் வந்து இன்னும் வந்து மேலும் மேலும் வந்து வளர்ச்சி அடைவேன். அதனால தான் உங்களுடைய அன்பு வந்து எனக்கு கொடுக்கப்பட்டதோ என்னவோ அப்படின்னு சொல்லி அந்த சன்னார் டாட்டர் வந்து சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? அந்த குழந்தை வந்து அப்படின்னு சொல்லுது. சரிங்களா? அடுத்து வந்து என்னன்னா அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங். அந்த குழந்தை வந்து எப்படி சொல்லுதுன்னா அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சரிங்களா? அதாவது வந்து அப்பா உங்களுக்கும் எனக்குமான அன்பு, உங்களுக்கும் எனக்குமான ஒரு உறவு முடியாதது. அதாவது வந்து
இப்போ லவ் அப்படின்னா முடிஞ்சிடும் சரிங்களா. இப்போ லவ்னா முடியும். லவ் மேரேஜ் அந்த வார்த்தையெல்லாம் என்னது கொஞ்ச நாளைக்கு தான், ஒரு சில காலம்தான் வந்து. ஆனால் வந்து இந்த அப்பான்ற ஒரு வார்த்தை, அந்த உறவு வந்து நம்மளுடைய உறவு வந்து எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்ல சரிங்களா. ரொம்ப தூரம் நான் வந்து நம்மளுடைய உறவு அப்படின்றது நம்ம சாகிற வரைக்கும் அம்மா அப்பா அப்படின்ற உறவு மட்டும்தான் சாகிற வரைக்குமே வந்து இருக்கிறது. ஆரம்பத்தில் இருந்து இறுதி வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு உறவு என்ன அப்படின்னா அது அம்மா அப்பா உறவு மட்டும்தான் சரிங்களா. இதில் வந்து நம்ம வந்து அப்பாவை பற்றி பேசிக்கிருக்கோம் சரிங்களா. ஸோ வந்து அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுது அந்த குழந்தை வந்து. அவர் லவ் இஸ் எவர் லாஸ்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லுது சரிங்களா. ஸோ அடுத்து வந்து என்னென்னா, ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ that you are my special hero. I wanted to tell you so. உங்களுக்கு வந்து தெரியணும்ப்பா. அதாவது வந்து ஒரு சில டீச்சர்ஸ் மேலெலாம் நம்மளுக்கு வந்து பாசம் இருக்கும். ஆனால் வந்து சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அது தெரியாது சரிங்களா. சம்டைம்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து தெரியாது. இப்போ இந்த குழந்தை வந்து இந்த விஷயத்தை ஏன் சொன்னேன்னா, இந்த குழந்தை வந்து இங்கே என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்கள் தான் என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு உங்களுக்கும் தெரியணும். நானும் உங்ககிட்ட வந்து அந்த மாதிரியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா என்ன சொல்கிறாங்கன்னு பாரு, இன்னொருத்தர் வாசிக்கிறேன். ஐ ஜஸ்ட் வாண்டட் யூ டு நோ தட் யூ ஆர் மை ஸ்பெஷல் ஹீரோ. அதாவது வந்து என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ நீங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியணும். அடுத்தபடியாக வந்து என்ன விஷயம் அப்படின்னா, நீங்கள் என்னோடய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்ட்டு நானும் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும். அப்பா நீங்கள் தான்ப்பா என்னுடைய ஸ்பெஷல் ஹீரோ அப்படின்னு சொல்லி நானும் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் வந்து அப்படின்னு சொல்லி இந்த போயத்தை வந்து முடிக்கிறாங்க சரிங்களா. இது வந்து ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தைக்கும் ஒரு அப்பாவுக்குமான ஒரு பாசத்தை வந்து சொல்கிறது. அதுதான் வந்து இந்த போயத்தினுடைய தீம் வந்து அதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் டீச்சர் காளீஸ்வரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.